أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைக்கு முடியுமானி வரை நாம் அடிபணிய வேண்டும். அல்லாஹு தஆலா அவன் இடுகின்ற ஒரு கட்டளை தான் கூ அம்புசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இங்கே ஆண்களுக்கு கட்டளையிடப்படுகின்றது அவருடைய குடும்பமான மனைவி பிள்ளைகளையும் நரக வழி செல்லாமல் நரக வழிக்கு வழிவகுக்காமல் காப்பாற்றிக் கொள்வது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய மேய்ப்பை பற்றியும் கேட்கப்படும். அப்படி என்றால் ஒவ்வொரு ஆடவனும் அவன் தன் மனைவி விடயத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவான், தன் பிள்ளைகள் விடயத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவான். இந்த வசனமும் இந்த ஹதீஸும் நம் எல்லோருக்கும் பாடமானது. ஆனால் இந்த வசனமும் இந்த ஹதீஸும் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றதோ அதை செய்வதற்கு நாங்கள் பின்வாங்கி விடுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனது மனைவி எனது பிள்ளைகள் அவர்களை அல்லாஹ்வின் சட்டப்படி
கட்டுப்படுத்தி வாழ வைப்பது எனது கடமையாகும். அவர்களுக்கு இறைவனுடைய கட்டளையை போதிப்பதோடு அவர்களை கண்டிப்போடு வாழ வைப்பதும் சில வேளைகளில் அதிகாரத்தை பாவிப்பதற்கும் அல்லாஹ் அனுமதித்திருக்கிறான். ஆனால் நாங்கள் இந்த உலகம் போகின்ற அதே வழியிலே, சமூகம் போகின்ற அதே நீரோட்டத்தில் எங்களுடைய மனைவியர்களையும் எங்களது பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். எதற்காக? பெருமைக்காக. வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் பெருமை, அது படிப்பால் பெருமை வரலாம், பணத்தால் பெருமை வரலாம், வேறும் உலகிலே ஏதேனும் ஒன்றை பெருமைக்குரிய அம்சமாக எடுத்துக்கொள்வார்களோ, எதுவாக இருந்தாலும் அவைகளை காரணமாக வைத்து அவர்களுடைய மனம் போன போக்கிற்கேற்ப வாழ வைக்கிறோம். நிச்சயமாக உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நரகத்திற்கு வழிவகுப்பதிலிருந்தும் பாதுகாப்பது அவசியம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் அல்லது 7 வயசு திருமணம் அவரை வாழ்க்கைக்கு எடுக்கின்ற போது அவர்களின் வயது 9 வயசு. 9 வயது பெண்ணை குடும்ப வாழ்க்கைக்காக அவர் எடுக்கின்றார். அப்போது அவர் குமர் பருவத்தை அடைந்திருந்தாரா இல்லையா என்ற செய்தி ஹதீஸில் வரவில்லை. அடைந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அவர்களோடு குடும்பம் நடத்துகிறார்கள். நபியலாருடைய ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. 10 வயதானால் சகோதரர்களுக்கிடையிலே படுக்கையிலே பிரித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவரை ஒன்றாக ஒரே இடத்திலே கால்கள் படக்கூடிய விதத்தில் படுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தாதீர்கள். நபிகளார் என்ன கூறுகின்றார்கள்? எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணுடனும் தனிக்க வேண்டாம். மூணாவதாக ஷைத்தான் இருப்பார். எந்த ஒரு பெண்ணும் மகரமான ஆண் இல்லாமல் பிரயாணம் போக வேண்டாம். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிய எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கும் அது ஹலாலாகாது. இவைகளெல்லாம் ஃபித்னா ஏற்படுவதற்கான வழிவகைகளை அடைக்கும் முகமாக சொல்லப்பட்டவைகள். நீங்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால், சலாம் சொன்னால், அனுமதி கேட்டால், பெண்களின் குரல் தான் அங்கே பதிலாக வந்தால் திரும்பி விடுங்கள் என்று அல் குர்ஆன் வழிகாட்டுகின்றது. பெண்கள் இருக்கின்ற இடத்திலே நீங்கள் நுழைவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிடுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், கணவனின் சகோதரன் நுழைவதையுமா? ஆம், அதுதான் மரணமாகும் என்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறெல்லாம் தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றது ஃபித்னா ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பதற்காக. லா யுல்தகுல் மூமினு ஃபில் ஜுஹரி மர்ரத்தைன், ஒரு மூமின் ஒரு பொந்திலே 2 தடம் தீண்டப்பட மாட்டான் என்பது நபிகளாருடைய ஹதீஸ் ஆகும். ஒரு பொந்திலே ஒரு மூமின் 2 தரம் தீண்டப்பட மாட்டான். அப்படி என்றால் ஒரு தரம் தீண்டப்பட்ட பாம்பினாலோ விசஜந்தினாலோ தாக்கப்பட்டவன் 2ஆம் தரம் தாக்கப்படுகின்ற அந்த நடவடிக்கையில் ஈடுபட மாட்டான். ஈடுபடுகின்றவன் மூமினாக இருக்க முடியாது. அதை தமிழ் பழமொழிகளிலே சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் அதை வேறு விதமாக சொன்னார்கள். ஒரு மூமினா அவன் புத்திசாலியாகத்தான் இருப்பான். அவனுக்கு ஒரு தரம் பட்டுவிட்டால் 2ஆம் தரம் படுவதற்கான வழியை செய்ய மாட்டான்.
இஸ்லாம் ஒரு தரம் படுவதற்கான வழியையும் அடைத்தது மார்க்கம் அந்த இஸ்லாம். எங்களுடைய உடம்பிலே ஆண்களின் நரம்புகள், பெண்களின் நரம்புகள், உணர்வுகள் என்னென்ன வேலை செய்யும், எங்கெங்கே அதனுடைய உணர்வுகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை படைத்த ரப்பு அறிவார். அந்த படைத்த ரப்பினுடைய மார்க்கம் இந்த இஸ்லாம் மார்க்கம். அதனால் வரம்புகளை பிரச்சனை வருவதற்கு முன்னே இறைவன் ஏற்படுத்தி விட்டார். அந்த ஏற்படுத்திய வரம்புகளை கடைபிடிப்பதற்கு நாங்கள் பின்வாங்குகிறோம். வரம்பு மீறிவிட்டதன் பின்னர் தான் மக்கள் சிந்திக்க தொடங்குகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அத்துமீறுவது என்று ஒன்று இருக்கிறது. வரம்பை போட்ட பின்னும் அத்துமீறுவது அது பெரிய குத்தம். ஆனால் வரம்பை போடாமல் இருப்பது என்பது நமது குத்தம். இன்று முஸ்லிம் உலகம் மட்டுமல்ல, அந்நிய உலகங்கள், எல்லா உலகங்களிலேயும் பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். எந்த ரீதியாக? பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவிலே யூனிவர்சிட்டியிலே அதிகமான பெண்கள் கற்பழிப்புக்கு ஆளாகின்றார்கள். வெப்சைட் நியூஸ் தருகின்றது. யூரோப் கண்ட்ரிகளிலே அவர்கள் வழிகளை திறந்துவிட்டு நடக்கின்றவர்கள். கற்பழிப்பு மட்டுமல்ல, என்ன நடக்கணுமோ அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும். அது அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பாத சமூகம். ஆனால் நாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிய சமூகம். வழிகளை அடைத்து விட்டுத்தான் நிம்மதியாக போவதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. வழியை திறந்து விட்டல்ல. சகோதரர்களே, நாங்கள் வாழ்கின்ற ஊர் ஒரு முஸ்லிம் ஊர். இந்த ஊரில் உள்ள படித்தவர்கள் என்ற ஊரின் பிரமுகர்கள், கல்விமான்கள் என்ற, அது உலமாக்கல் பட்டியலாக இருக்கலாம் அல்லது வேறு பட்டியல்களாக இருக்கலாம், ஏதோ கல்விமான் என்று சொல்லப்படுகிறவர்கள், அவர்கள் நினைக்கின்ற போது சில விடயங்களை தங்களுடைய இஸ்லாத்தின் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வழி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஊரிலே தனிப்பட்ட ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஊர். இந்த ஊரிலே இந்த அரசியல் செல்வாக்கு நினைக்கின்ற போது இன்னும் பல விடயங்களை இஸ்லாம் காட்டு தந்த அந்த வழியிலே செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. சில விடயங்கள் அரசியல் சாசனம் முட்டுத்தராது. சில விடயங்கள் முயற்சி செய்தால் கிடைக்கும். முயற்சி யார் செய்வது? தேவைப்பட்டவர்கள் செய்வது. யாருக்கு தேவை? அல்லாஹ்வை, ஆகிரத்தை முஸ்லிம்களுக்கு தேவை. சகோதரர்களே, நாங்கள் வீடுகளிலே பாவங்கள் வீட்டுக்குள் இருந்தே பூகம்பமாக வெடிப்பதற்கான வழிவகைகளை செய்து வைத்திருக்கிறோம். இது நாங்கள் முதலாவது பாவத்துக்கு வழிவகுத்திருக்கிற முதல் விடயம். எப்படி ஒரு பெண்ணை காதலிப்பது, எப்படி ஒரு ஆணோடு ஓடுவது, நாளாந்தம் பாப்பாவும் மகளும் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காதலிப்பதற்கான ட்ரைனிங் குமர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆணை எவ்வாறு அடைந்து கொள்வது, செக்சுவல் ரீதியான சிந்தனை சிறுபிராயத்திலிருந்தே, குழந்தை பருவத்திலிருந்தே ஊட்டப்படுகிறது. ஒன்றை பற்றிய அறிவு ஒருவனுக்கு ஏற்படுகின்ற போது அதை செய்து பார்க்க நினைப்பான். சிறுபிள்ளையாக இருந்தாலும் 6 வயது பிள்ளை வீடி நான் கிடைக்காவிட்டாலும் பேப்பரை சுத்தி சிகரெட்டை போன்று வீடியை போட்டு குடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்? வாப்பா குடித்து ரசித்ததை அவன் பார்த்தபோது என்னப்பா இதில் இருக்கிறது என்று அவன் வெறும் பேப்பரையாவது சுத்தி குடிச்சு பார்க்கிறான், மூக்கினால் புகையுட்டு பார்க்கிறான். அந்த அறிவு வருகின்ற போது அதை செய்து பார்க்கின்ற நிலை வரும். அந்த அறிவு இல்லாத போது அதை பற்றி சிந்தனை இல்லாமல் இருப்பார்கள். இறைவன் ஒருவருக்கு அவருடைய வயது வர வர
அவர்களுக்குரிய உணர்வுகள் அங்கே உருவாக இயற்கையிலேயே சில அறிவை உணர்வோடு வளர்த்து விடுகின்றான். சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அது வளர்ந்து கொண்டு வரும். சகோதரர்களே, எனவே வீட்டிலே எங்களுடைய நடைமுறை டோட்டல் பிழை. அடுத்ததாக, ஒரு ஆணும் பெண்ணும் தனிக்க வேண்டாம் மகரம் இல்லாமல். ஆனால் நாங்கள் சர்வசாதாரணமாக ஆண் பெண் இருசாரார் தனிக்கிறோம். தனக்கு மகரமில்லாத பெண்ணோடு தனிக்கிறோம். குறிப்பாக ஆண்களும் பெண்களும் சங்கமமாகின்ற தொழில் நிலையங்களில் தனிக்கின்றார்கள். ஒரு பெண் ஒரு ஆணோடு தனித்துத்தான் நின்று வேலை செய்துதான் அந்த தொழில் செய்ய வேண்டும் என்றால் அந்த பெண் அந்த தொழில் செய்ய முடியாது, கூடாது. அவளுக்கு அது ஹராம். அது ஆசிரியராக இருந்தாலும் சரிதான். அதிபர் கூப்பிடுவார் சில நேரம், அந்த பாத்திமா டீச்சரை வர செல் என்பார். அதிபர் தன்னந்தனியாக அறையிலே இருப்பார். அறையில இருக்கின்ற போது அவர் தன்னந்தனியாக அறைக்கு போவா. இரண்டு பேரும் தனித்து கதைக்கின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அங்கே நடக்கின்றது ஹராம். அங்கே அவர் கை வைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. எத்தனையோ ஆசிரியர்களுக்கு ஆசிரியைகளுக்கு அதிபர்கள் கை வைத்த வரலாறு. காரணம், மார்க்கம் அங்கே தனிப்பதை தடை செய்திருக்கிறது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியை கூப்பிடுவார். அவர் அழகாக அன்பாக பண்பாக கூப்பிடுவார். பிள்ளைக்கு கள்ளங்கபடம் இல்லை, வெள்ள உள்ளம், அது போகும், மரியாதை வைத்து போகலாம். ஆனால் இவருடைய பார்வை என்பது அது இறைவனுக்கு தெரியும் அல்லவா? அந்த பார்வையில் கலந்திருப்பது காமம். எந்த ஒரு ஆணாலும் ஒரு பெண்ணை பார்க்கின்ற போது அவருடைய கண்ணில் இருந்து வருகின்ற அந்த பார்வையிலே காமம் என்கிற ஒன்று, ஒரு அழகை காண்கின்ற போது சைட்டாலாவது வரவில்லை என்றால் அவர் ஆம்பளை இல்லை. அதை அவர் கட்டுப்படுத்துவதும், அந்த சிந்தனையை ஏற்படுத்தாமல் அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பாடாக வைப்பதும் அது ஈமானின் புறத்திலிருந்து வரக்கூடிய கட்டுப்பாடு. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா துத்பிஉன் நظரத்தன் நظரா, ஒரு பார்வைக்கு பின் அடுத்த பார்வையை உயர்த்தாதே என்றார்கள், பார்க்காதே என்றார்கள். இன்று பலர் உத்தமவான்கள் புனித கதை பேசுகின்றார்கள். முஹம்மது நபியை விட இவர்கள் புனிதர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே அங்கே ஒரு அழகான பெண் வந்து கேள்வி கேட்கிறாள். ஃபضல் அந்த பெண்ணை பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பி விடுகின்றார்கள், பார்க்காதே. சகோதரர்களே, பாவங்களுக்கு வழியை செய்துவிட்டு அந்த பாவம் நடக்க கூடாது என்று இஸ்லாம் அவ்வாறு ஒரு மார்க்கத்தை காட்டி தேவையில்லை. பாவத்துக்கு வழியை செய்யாமல் ஒரு குமரை கூப்பிடுகின்ற போது 2 பேர் தான் வர வைக்க வேண்டும். 2 பேர் தான் கூட அங்கே செல்லலாம், ஒருவர் தனியே போகக்கூடாது. 2 பேர் செல்வதிலே ஆபத்து வருவதை அவர்கள் பயந்தால் அந்த 2 பேரும் கூட போக இயலாது. எந்த ஆபீஸிலே எந்த டைரக்டர், எந்த அதிபர் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே இருப்பீர்கள். ஒரு வைத்தியர், அவர் வைத்தியம் செய்கிறார், அவருக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அவருடைய அனுமதிக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்தில் தான் ஒவ்வொன்று அனுமதியாகும். வைத்தியரை நாடி செல்கின்ற பெண்கள், அந்த பெண்களை பராமரிக்கின்ற கணவன்மார்கள், அவர்களுக்கு சில வரையறை இருக்கின்றது. ஒரு 100 ரூபாய் காசத்தாரன் உன்னுடைய பெண்ஜாதியினுடைய முடங்கால காட்டு என்று சொன்னால் இல்லை. 10,000 ரூபாய் தாரன் காட்டு என்றால் எவனாவது காட்டுவோமா? இல்லை. 10,000 ரூபாய் காசு வருது என்று காட்ட மாட்டோம். காசை விட பெண்ணினுடைய மானம் பெருசு என்று நினைக்கிறோம். பெண்ணின் மானம் தன்மானம் என்று நினைக்கிறோம்.
அன்பிற்குரிய சகோதரர்களே, எடுத்தெடுப்பிலே ஆண் வைத்தியர் என்றால் விரும்பியதை காட்டலாம் என்கிறது மார்க்கம் அனுமதித்த வரையறை அல்ல, நாமளாக உருவாக்கிய வரையறை. ஏன் வைத்தியர் என்றால் அவர்கள் என்ன, அவர்கள் முனிவர்கள், ஆண்மை இல்லாதவர் என்ற கற்பனையா? இல்லையே. ஏன் நாங்கள் அவ்வாறான சிந்தனை இருக்கிறோம்? அவர்களுக்கும் எல்லா மனிதர்களை போன்ற ஆசைகள், உணர்வு உள்ளவர்கள். எனவே பெண்களின் பராமரிப்பாளர்கள் முதலாவது பெண் வைத்தியரை தேட வேண்டும். இருக்கிறாள், அங்கே தூரத்திலே இருக்கிறாள். ஒரு 100 ரூபாய் ஆட்டாக்கு காசு கொடுக்க வேண்டும், பரவாயில்லை. 100 ரூபாய் பெருசா, உன் மனைவியை எடுத்தெடுப்பிலே காட்டுவது பெருசா? அதை நீ சிந்தித்து பார், ஈமானின் பார்வையில் பார். அங்கே இல்லையா, உன்னுடைய வைத்தியத்திற்கு நீ சுகத்தை தேட வேண்டும். மார்க்கம் சொல்லி இருக்கிறது, உன்னை நீ சாக வைக்க கூடாது. எனவே ஆபத்தான நிலையிலே உயிரை காப்பாற்ற பண்டியரச்சு மகளால், அதனால் ஆண் வைத்தியர் தான் இருக்கிறாரா, வேறு வழி இல்லை என்றால் இறைவன் உனக்கு அனுமதித்தான். அந்த அடிப்படையில் தான் ஒரு வைத்தியரிடம் நாங்கள் ஆணை நாடி செல்ல வேண்டும். வேறு வழி இல்லை, ஆண் தான் இருக்கிறார், அவரிடம்தான் காட்ட வேண்டிய நிலை. எனவே இறைவன் அனுமதிக்கின்றான். அதற்கு பின் அவருக்கு சில கடமைப்பாடு. வைத்தியராக இருந்தாலும் அவர் தன்னுடைய நோயாளி பெண்ணாக இருந்தால் அவரோடு தனித்தால் அங்கே பிழை. 2 பேர் தனிக்கின்ற போது மூணாவதாக ஷைத்தான் வருவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முஹம்மது நபிகளார் சொன்னார், மூமினுக்கு அது உண்மையான வாக்கு, அதை யாரும் மறுக்க முடியாது. எத்தனையோ வைத்தியருடைய மனைவியரை விட மிக மிக அழகாக நோயாளிகள் இருப்பார்கள். அதனால் சில வேளை அவருக்கு ஆசை வந்து விடலாம். மனிதர்கள், நான் பேசுகின்ற போது எவரும் என்னை கோபிக்க கூடாது, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். மக்கள் ஈமான் அடிப்படையில் தங்களை பாதுகாப்பதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதற்கான அறிவுரையை கூறுகிறேன். சாதகங்கள் பாதகங்கள், ஒன்றினுடைய நன்மைகள் தீமைகள் இரண்டும் தெரிகின்ற போதுதான் அவற்றில் நன்மையை நாடி செல்வதற்கான வழிவகைகளை புரிந்து கொள்ளலாம். அதனால் யாரையும் இதை குறைபடுத்தி பேசுவதாக நினைக்க கூடாது. நினைத்தால் அது ஒரு குறுகிய சிந்தனை. எனவே சகோதரர்களே, வைத்தியருக்கு ஒரு கடமை, தான் கணவனை பக்கத்தில் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை செய்வது. அது சந்தேகமற்ற நிலையை உருவாக்கும். ஏன் எங்களுடைய முஹம்மது நபிகளாரிலே எங்களுக்கு அழகான முன்மாதிரி இல்லையா? அது போதும். தன் மனைவியோடு ரசூலுல்லாஹ் போகின்றார்கள். முஹம்மது நபி யார்? நாங்கள் யாரும் அவரை தப்பாக நினைக்க மாட்டோம். நினைப்பவன் மூமினாக மாட்டான். அவர் சொல்வதெல்லாம் உண்மை. இறைவன் சொன்னதைத்தான் சொல்வார் செய்வார் என்று நம்பி இருக்கிறோம். தனிய மனைவியோடு போகிறார். அவருடைய மனைவியர்கள் முகம் மூடுவது கடமை. ஆனால் பாதையில் உள்ளவர்களுக்கு யாரென்று தெரியாது. பள்ளியிலிருந்து அழைத்து வீடு நோக்கி போகின்றார். நான் நினைக்கின்றேன் அது சஃபியா அல்லது ஜைனப். பக்கத்தில் இருந்தார்கள் 2 நபித்தோழர்கள். அவர்கள் அவர்களுடைய பாட்டுக்கு நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? எனது மனைவி இன்னாரை நான் அழைத்து செல்கிறேன் என்றார்கள். யார் ரசூலுல்லாஹ்? நாங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்கவில்லையே. இல்லை, இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரத்தம், ரத்தம் ஓடுகின்ற இடமெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். ஷைத்தான் விட மாட்டான். என்ன முஹம்மது இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு இப்படி பொம்பளைகளை கூட்டிக் கொண்டு போகிறார் என்று ஒரு சிந்தனையை உங்களுடைய உள்ளத்தில் அவன் போட்டு விடுவான். எனவே அதனால் நீங்கள் பாவியாகிவிடக் கூடாது அல்லவா? அதனால் நான் இன்னாரைத்தான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன் என்று முற்கூட்டியே சொல்லிவிட்டால் சப்ஜெக்ட் முடிந்து விடுகிறது. அதனால் உங்கள் மனைவியரை நீங்கள் அழைத்து போகின்ற போது வைத்தியரிடம் நீ தனியே உள்ளே செல் என்று நீ வழியில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது.
நீங்கள் வெளியில நிற்பீர்கள். பின்னர் ஏதாவது நடந்தால் உண்மையிலே வைத்தியர் சில சிகிச்சைக்காக சில இடங்களை டச் பண்ண வேண்டி இருக்கும். அதை பற்றி அவளுக்கு தெரியாது. அவள் ஒரு இடத்தில் குறிப்பிட்ட பகுதியில் நோய் இருக்குது என்று சொன்னால் அவள் நினைக்கிறான் அந்த இடத்தில் தான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று அவன் நினைக்கலாம், அவள் அறிவு. ஆனால் வைத்தியருடைய சிந்தனையில் அதனுடைய காரணி வேறு இடத்தில் இருக்கலாம். அதனால் அவர் தொட்டு பார்க்க வேறு இடத்துக்கு போகலாம். அப்போது அவள் வெளியிலே வந்து சொல்லலாம், நான் எங்கேயோ வைத்தியம் என்று நோய் என்று போனேன், அவர் எங்கேயோ தொட்டு பார்த்தார், இவர் மோசமானவர் என்று கதைக்க வேண்டிய தேவை நீ புருஷனோடு உள்ளே சென்றிருந்தால் தேவை இருக்காது. உனக்கு சந்தேகமா? நீ டாக்டருடைய அறைக்குள் நீயும் கூட சென்றால் டாக்டர் இவிடத்தான வருத்தம் ஏன் அவடத்தை டச் பண்ணி பார்த்தீர்கள் என்று கேட்கலாம். கேட்டால் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஒன்ற வேலை நீ பாராண்டு சொல்ல முடியாது. காரணம், ஒரு மருத்துவர் என்பவர் வெறுமனே உடலை மட்டும் அதை மட்டும் பார்த்து அதற்கு மட்டும் சிகிச்சை அளிப்பதல்ல, மனதுக்கும் சேர்த்து முதல் ஆறுதலான சிகிச்சை அளிக்க தெரிய வேண்டும். நாங்கள் பிரச்சனைக்கு வழிவகைகளை இரண்டு தரப்பும் செய்கிறோம். சமூக ரீதியாக இதுதான் பாடசாலைகளில், இதுதான் ஏனைய ஆபீஸ்களில். எத்தனை ஆபீஸ்களில் இங்க இருக்கிறீர்கள், எத்தனை காரியாலயங்களை வேலை செய்வீர்கள். அங்கே வேலை செய்கின்ற மாற்றானின் மனைவி தன் ஆபீஸிலே வேலை செய்யக்கூடிய மற்ற அதிகாரியோடு தனிமையிலிருந்து அழகாக பேசுகிறார்கள். அது என்ன பேசுகிறார்களோ தெரியாது. அதன் பின் என்ன நடக்கிறது? ஆஹா ஆஹா, எத்தனை நிகழ்வுகள், எத்தனை வரலாறுகள், சொல்ல தேவையில்லை. வீட்டிலே கணவன் நினைக்கிறான் தொழிலுக்கு போகிறான், ராம் தொழிலுக்குத்தான் வருகிறான், அதனோடு இன்னொருவருடன் தப்பான பேச்சுவார்த்தை பேசுகிறான். கண்முன்னே வீட்டுக்கு ஒருவன் வந்து சந்தித்து மனைவியோடு கதைத்தால் ஆத்திரப்படுகிறாய். வீட்டுக்கு அப்பால் எவனோடாவது ஆபீஸிலே தன்னந்தனியே எவ்வளவு பேசினாலும் தொட்டாலும் திராவினாலும் அவருக்கு தெரியாது, அது என்ன நடந்தாலும் தெரியாது. உத்தமமா நினைத்துக் கொண்டிருக்கிறாய். என்ன நடக்கிறது? எத்தனை தரவுகளை, ரிப்போர்ட்டுகளை சொல்லலாம். யார் காரணம்? கணவன்மார், பெற்றோர்மார், ஆண் பிள்ளைகள் காரணம். சகோதரர்களே, ஒரு பெண் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் தான் தொழில் செய்யலாம். ஹராத் ஒன்றை செய்து அவள் தொழிலை செய்ய தேவையில்லை. அடிப்படையிலே அவளுக்கு இஸ்லாம் சொத்திலே அறவாசியை தான் கொடுத்திருக்கிறது. ஆணுக்கு கொடுப்பதை விட அறவாசி. ஏன் தெரியுமா? அவளை பராமரிக்கின்ற கணவன் தான் அவனுடைய செலவுக்கு எல்லாம் பொறுப்பு. அல்லது பெற்றோராக இருந்தால் பெற்றோர் தான் பொறுப்பு. அவளுடைய சீப்பில் இருந்து கண்ணாடி, தலைக்கு போற தேங்கண்ணை, வைத்திய செலவு எல்லாத்துக்குமே கணவன் பொறுப்பு. இதான் மார்க்க சட்டம். அடிப்படையிலே அவள் தொழில் என்கின்ற களத்திலே ஆண்களை போன்று தேடுபவள் அல்ல. அவளுக்கென்று சில கடமைப்பாடு இருக்கின்றது. அதை எங்களுடைய சமுதாயம் விட்டுவிட்டது. மனைவியின் சொத்தில் வாழ நாங்கள் பழகிவிட்டோம். அது இல்லை என்றால் வாழ முடியாதுங்கிற ஹராமான ஒரு வழியிலே போய்க் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்த சகோதரர்களே, இரண்டு தரப்பு ஒரு பிரச்சனை வருகிறதென்றால் பிரச்சனையின் போது இரண்டு தரப்பு அங்கே சம்பந்தப்படுகிறது. இரண்டு தரப்பும் பிரச்சனைக்கு வழியில்லாத முறையிலே நடக்க வேண்டும். ஒரு ஆசிரியர், ஒரு மேலதிகாரி, அவர் அல்லாஹ்வை பயந்தவராக இருந்தால் ஒரு பெண்ணோடு தனது அறையிலே தனியே பேசக்கூடாது. அவரோடு பேச வேண்டி ஏற்பட்டால் இன்னாரையும் அழைத்து வா, இன்னாரோ இன்னொருவரை அழைத்து வா என்று சந்தேகத்துக்கு அப்பாலான முறையில் அவர் வைக்க வேண்டும். இல்லை, தன்னந்தனியாக அவள் வந்தால் நாம் இருவரும் தனித்திருப்பது ஹராம், நீ வெளியே செல், இன்னொருவரோடு வா என்று சொல்ல வேண்டும். இப்படி செய்தால் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய இயலுமா, ஆபீஸ் செய்ய இயலுமா என்று கேள்வி கேட்டால் அந்த இடத்தில் அந்த பெண்ணுக்கு வேலை கிடையாது. இல்லை, அப்படித்தான்
வாழ வேண்டும் என்று இருந்தால் நீங்க எந்த தொழிலும் ஹராம் ஹலால் பார்க்க தேவையில்லை. உங்களுடைய பெண்ஜாதிகளை சகோதரிகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவது கூட குற்றமில்லை என்று சொல்ல வேண்டி வரும். பொம்பளை வெளிநாட்டுக்கு சென்று ஆண் ஒருவனுடைய வீட்டிலே அவள் தன்னந்தனியாக இருந்து வேலை செய்தால் அது மட்டும் அசிங்கம். ஹராம் ஹலால் பார்க்காமல் இங்கே ஆண்களோடு ரெண்டரை கலந்த நிலையிலே வேலை செய்தால், பல ஹராம்களுக்கு இடம்பாடான வேலை செய்தால் அது மட்டும் ஹலாலா? பெண் தொழில் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. இறைவனுக்கு பொருத்தமாக இருந்தால்தான் அந்த தொழிலை செய்யலாம். தொழில் என்ற களம் அடிப்படையிலே ஆணுக்குரியது. வெளி பஜாரிலே உள்ளே அவர்கள் வீட்டிலிருந்து செய்வது வேறு. வெளியிறங்கினால் அவள் இப்படித்தான் வெளியிறங்க வேண்டும் என்று விதிமுறை இருக்கிறது. ஒரு பெண் வெளியிறங்கி விட்டாலே இஸ்தஷ்ரபா ஷைத்தான், ஷைத்தான் அவளை எதிர்நோக்கி வரவேற்கிறான் என்பது நபிகளாருடைய ஹதீஸாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லா டிபார்ட்மெண்டில் உள்ளவர்களும் சிந்தித்து சில விடயங்களுக்கு முடிவு காண வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின். அம்மா பாத். எங்களது ஊர் ஒரு முஸ்லிம் ஊர் என்று சொன்னேன். இஸ்லாமிய முறையில் சில விடயங்களை செய்வதற்கு நாட்டினுடைய அரசாங்கத்தின் யாப்பிலே இடம் இருக்கிறது. முயற்சி செய்தால் கிடைக்கலாம் என்று சொன்னேன். எமது குமர் பெண்களுக்கென்ற தனித்துவமான பாடசாலை இருந்தாலும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாமே பெண்களாக இருந்தால் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு பெரும்பகுதி இடம் இருக்கின்றது. அதே மாதிரி பெண்களுக்கென்று படிப்பிக்கின்ற இடத்திலே ஆண் ஆசிரியர்கள் போடப்படுகின்ற போது அங்கே பித்னா வருவது என்ற காரணம் இருப்பதால் அவற்றை முழுமையாக தவிர்க்க வேண்டும். அப்படியான ஒரு தனித்துவமான முறையில் பாடசாலையிலே ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கு எமது ஊரினுடைய அரசியல் தலைமைத்துவம் ஒரு நடவடிக்கை எடுத்து அது வாய்ப்பாக இருக்கும் என்றிருந்தால் அதை எமது ஊரிலே செய்து முன்மாதிரியாக செய்தால் மற்றவர்களுக்கும் அது முன்மாதிரியாக இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வே சொல்லிவிட்டார்கள். எதை சொல்லிவிட்டார்கள்? மூணாவதாக ஷைத்தான் இருப்பான். காக்கா பொண்டியிடத்திலே நீ நுழையாதே என்று தம்பிக்கு சொல்ல மார்க்கம் இது. அவனுக்குத்தான் பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பம் கூட இருக்கிறது. ஏன்? குடும்பத்தாரிடத்தில் போறேன் என்று மக்கள் நினைப்பார்கள். அதை வைத்து இவர் அடிக்கடி போய் வருவார். கடைசியாக கரைபுலி வாங்கி கொடுக்கிற வேலை கூட காக்கா இல்லாத போது இவர் இருப்பார். கடைசியாக அவர் கரைபுலி மட்டும் வாங்கி கொடுத்ததல்ல, பிறக்கின்ற பிள்ளை கூட அவருக்கு சில நேரம் பறந்து விடலாம் என்கிற நிலையை கண்டு கொண்டிருக்கிறோம். அதனால் ரசூலுல்லாஹ் வாயிலை அடைத்தார்கள், போகாதே அந்த இடத்திற்கு. எனவே சகோதரர்களே, ஆட்டா ஓட்டுநர்கள் மற்றும் இவ்வாறு எத்தனை தொழிலாளர்கள், ஒரு பெண் தன்னந்தனியாக உங்களோடு தனிக்கின்ற சந்தர்ப்பம் வந்தால் அவளோடு தனிக்கின்ற முறையில் தொழில் செய்ய இயலாது. இப்படி பார்த்தால் தொழில் செய்ய இயலுமான்னு கேட்பீர்கள். அப்படி என்றால் இஸ்லாத்தை விட்டு வேறு மதத்திற்கு போனால் தான் நல்ல முறையில் வாழலாம் என்றால் இஸ்லாத்தை விடுவதென்ற கருத்தா? எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான். எனவே எங்கெல்லாம் ஃபித்னா வருவதற்கு வாய்ப்பிருக்கிறதோ அங்கெல்லாம் பெண்கள் மயப்படுத்துவது. அதே மாதிரி ஒரு புறத்திலே நாங்கள் வீடுகளிலே படங்களை போட்டு 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 ட்ரைனிங் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவை எல்லா பலாய் முசீபத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னொருபடி கூடுதலாக இன்டர்நெட் வசதி கூடியதால் இருக்க வர வேண்டிய எல்லா முசீபத்தும் வந்து விடுகிறது. இந்த நிலையிலே அங்கே அவர்களுக்கு இஸ்லாமிய சிகிச்சை கொடுக்க வேண்டும். அதற்காக மார்க்க ரீதியான நிகழ்வுகளிலே அவர்களை பழக்க வேண்டும். பயான்களை கேட்க சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். நோய் கிருமிகளை மட்டும் வளர்த்துவிட்டு அவற்றை அழிப்பதற்கான வழிவகைகளை செய்யவில்லை என்றால் எல்லாமே நோயாக பரவிவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நோய்களை பரப்புகின்றோம், அவற்றுக்கான நிவாரணியை பரப்புவதை விட்டுவிட்டோம்.
ஆண்கள் பாதுகாவலர்கள், பெண்களின் பாதுகாவலர்கள், உங்களுடைய பெண்கள் விடயத்தில் ரோஷத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அல் ஹயாவு மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் உள்ளது. வெட்கம் ஈமானின் ஒரு கிளை. மனைவி விடயத்தில் வெட்கமற்ற புருஷர்களாக நடக்காதீர்கள். எத்தனையோ சகோதரர்கள் குர்ஆன் சுன்னாவை பேசுவார்கள், ஆனால் அவர்களுடைய மனைவிமார்கள் அந்நியர்களுக்கு முன்னர் சாதாரணமாக வருவார்கள். அவர்கள் சோளோடு வந்தாலும் பிழைதானே. இங்கே கை தருகின்றது. எத்தனை பேர் நகத்தை ரசித்து அதற்கு பின் போகிறான், விரலை ரசித்து அதற்கு பின் போகிறான், இன்னும் ஒவ்வொரு சிறு சிறு உறுப்புகளின் பகுதிகளை பார்த்து போகின்றான். உனது மனைவி இன்னொரு அந்நிய ஆடவனை ஃபேஸ் பண்ண சந்தர்ப்பம் வந்தால் உன் மனைவி இந்த முறையில் தான் ஃபேஸ் பண்ண வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்திவிடு. சில வீடுகளிலே நுழைகின்றோம், அங்கே அவருடைய மனைவியை, அவருடைய வீட்டில் உள்ள குமரிகள் சாதாரணமாக முன்னே வந்து போவார்கள். திரை இருக்காது, வீட்டிலே உடுத்திருக்கிற ஆடையுடன் பெறுவார்கள். அதை வீட்டில் நுழைந்தால் இவரை பார்க்கலாம் என்றதற்காகவே திரும்ப திரும்ப வந்து போய்கொண்டிருப்பார்கள் சிலர். நாம் தானே பாவத்துக்கு வழியை வகுக்கிறோம். இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது? வீட்டில் உள்ள ஓட்டையினூடாக ஒரு பெண்ணை உள்ளே நுழைந்து எட்டி பார்த்தால், வேலியில் உள்ள ஓட்டையினால் எத்தி பார்த்தால், அங்கே இருக்கின்ற கம்பினால் அல்லது ஆயுதத்தினால் அந்த கண்ணிலே குத்துவதற்கு கூட அந்த பெண்ணுக்கு அனுமதி இருக்கிறது. இப்போது ஓட்டை நாம் போட தேவையில்லை, வீட்டிலேயே ஓட்டையை முழுசாக போட்டு வைத்திருக்கிறோம். ஜன்னல் எதற்காக? ரோட்டில் உள்ள வந்து பார்ப்பதற்காக கேட்டு போட்டிருப்பார்கள். அது மிகப்பெரிய ஓட்டை. நாங்களே பெரிய பெரிய ஓட்டைகளை போட்டு வைத்திருக்கிறோம். இந்த நிலையை மாற்ற வேண்டும். இவ்வாறு போட்டுவிட்டு பின்னர் ஒரு ஆடவம் வந்தால், அங்கே வந்து பெல்லை அடித்தால், பின்னர் 4 நிமிடம் கதைத்திருந்தால், நீங்க ரொம்ப பியூட்டியா இருக்கீர்கள் என்று சொன்னால், அதனால் அவருக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷம் வந்தால், திரும்ப திரும்ப கதைப்பதற்கு அவருக்கு விருப்பம் வந்தால், காரணம் எத்தனை கணவன்மார் வீட்டில் உள்ள மனைவியோடு அன்பாக பேச மாட்டார்கள். அதனால் வீட்டுக்கு வந்தவன் அன்பாக பேசுகின்ற போது இருக்கின்ற கணவனை விட அவன் தனக்கு பிடிப்பாக இருக்கலாம். அதனால் அவன் வீட்டுக்கு வெளியில போகின்ற போது கோல் எடுத்து அவள் அடிக்கடி அவனோடு பேசிக் கொண்டிருப்பாள். இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. வழிவகுத்தவர் யார்? பாதுகாவலர் கணவர். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய வீட்டு சூழல் அது இஸ்லாமியமயமாக்கப்பட வேண்டும். பெண்கள் பழுதாவதற்கான, கட்டுப்போவதற்கான, பிழையான கலாச்சாரங்களை எடுத்துக்கொள்வதற்கான வழி அங்கே இருக்கக்கூடாது. இன்னொரு புறம், நீங்கள் அந்த பெண்ணோடு மகளோடு வெளியிலே சென்றால் அல்லது அவர்களை வெளியிலே அனுப்பினால் இஸ்லாமிய முறையில் அந்த வெளி நடைமுறை வருவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். யூரோப்பிலே இருந்து கொண்டு நிர்வாணமாக நடக்கின்ற அந்த நாட்டிலே இருந்து கொண்டு பெண்களுக்கென்று தனி பெண்கள் பாடசாலை நடத்துவதற்கு ஈமானுள்ள முஸ்லிம்கள் முயற்சி செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன நடக்கிறது? யார் மணி கட்டுவது என்பது சொல்வது மட்டும் எனது கடமை. யூரோப்பிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஜெர்மனிலே, அது வெஸ்டர்ன் கண்ட்ரி, பெண்கள் ஹிஜாபோடு நுழையலாது என்று அவன் சட்டம் போட்டிருக்கிறான். ஸ்கூல் இனிமத்தோடு தான் பெற வேண்டும் என்று அந்த நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்கிறான். அங்கே ஒரு பெண், இஸ்லாத்திற்கு வந்த பெண் சொல்லியிருக்கிறான், நீங்கள் தாராளமாக போங்கள், ஃபைன் கட்ட வேண்டும் என்றால் நான் கட்டுகிறேன். அவள் இஸ்லாத்துக்கு வந்தவள். போனால் ஃபைன் அடிக்கிறான். பொது இடங்களிலே ஃபேஸ் கவர் போட்டுக்கு போக முடியாத அந்த நாட்டின் நிலை. எங்களது நாட்டில் அந்த நிலை இல்லை. அது அங்கே மேற்கத்திய நாடுகளில் ஒரு சில நாடுகளில் தான் அந்த இஸ்லாத்துக்கு எதிரான துவசத்தன்மையை காட்டுகிறார்கள். மற்ற நாடுகளில் தாராளமாக பெண்களுக்கென்ற தனியான மருத்துவமனை அல்லது பெண்கள் பிள்ளை பெறுகின்ற ஓடை எடுத்துக்கொண்டால் அங்கே பிள்ளையை நாம் நமது பிள்ளை பெறுவதற்கான வைஃபை கொண்டு போய் அட்மிட் பண்ணினால் அழகான முறையில் எந்த ஒரு ஆண் உதவி இல்லாமல், ஆண் டாக்டர் இல்லாமல் பிள்ளையை பெற்று எடுத்து வரக்கூடிய நிலையிலே இஸ்லாம் சொல்லாமல் இஸ்லாமிய முறையில் செய்து வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. எனவே சகோதரர்களே,
முடியுமானதை செய்வோம். நாங்கள் வாழ்வது ஒரு பௌத்த நாடு. இங்கே எல்லாம் முடியாது, ஆனால் சிலது முடியும். எமது வைத்தியசாலை அது ஒரு முஸ்லிம் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றாலும் சில விடயங்களை செய்ய முடியாது, முடியுமானது செய்வோம். எமது பாடசாலைகள் அது அவ்வாறு. அதே மாதிரி தான் எங்களுடைய சில சில காரியாலயங்கள், மேலதிகாரிகள் முஸ்லிம்களாக இருப்பார்கள். தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பெண் அவள் ஒரு இஸ்லாமிய முறையிலே உடுத்து வந்தால் இந்த நாட்டு சட்டத்தில் தடையில்லை என்றால் அழகாக உடுத்து வரட்டும். ஆனால் என்ன நடக்கிறது? சில இடங்களிலே இஸ்லாமிய முறையில் உடுத்து செல்கின்ற போதே அது குற்றமாக முஸ்லிம்களால் பார்க்கப்படுகின்றது என்றால் எப்படி சகோதரர்களே? நமது ஊரிலே பூகம்பம், சுனாமி மற்றும் 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 இந்த நிகழ்வுகள் வராமல் இருக்க முடியுமா? அல்லாஹ் இன்று உலகத்தில் அழித்தழித்து காட்டு. நேற்று கூட ஒரு பூகம்பம், எங்கு பார்த்தாலும் பூகம்பமும் புயலும் வெள்ளமும் காட்டுத்தீயும் சுனாமியும் நடந்து கொண்டிருக்கிறது, அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கொஞ்சமாயினும் முடியுமானவரை அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். என்ன முயற்சி செய்ய முடியுமோ மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த முயற்சிகளை செய்வதற்காக கீழே உள்ள மக்கள் உங்களது நல்ல அழகான கருத்துக்களை அழகான முறையிலே சொல்லுங்கள். முடியுமானதை மாற்றுவார்கள். என்னென்ன டிபார்ட்மெண்டில் எந்தெந்த அளவு திருத்தங்களை செய்யலாம் என்பது எனக்கு தெரியாது, தெரிந்ததை சொல்கிறேன். சொல்வதில் சில தவறு இருந்தால் அது தவறு என்று விட்டுவிடுங்கள். சரியான எதுவோ அதன்படி மார்க்க ரீதியாக செய்ய முடியுமானதை செய்யுங்கள். எல்லாவற்றையும் விட நாம் முதல் செய்ய முடியுமானது வீட்டு சூழலை சரியாக வைத்திருப்பது, மனைவியர்களை பிறருக்குரிய கவர்ச்சி பொருளாக காட்டாமல் இருப்பது, அதை பழகிக் கொள்ளுங்கள். உங்களால் செய்யக்கூடிய அழகான வழிமுறைகளை தேடுங்கள், முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் வழிவகுப்பான். பயானை கேட்டுவிட்டு வெறுமனே போய்விட்டால் ஒன்றுமே நடக்காது. இப்படியே நடக்கின்ற பிழைகள் நடந்து கொண்டு போகும். 1 2 2 2 4 8 10 என்று நடந்து என்னென்னவோ நடந்து கொண்டு போகும். யாரோடு போராடுவது? யூதர்கள் இஸ்லாத்துக்கு எதிராகவா என்று அவர்களுக்கு எதிராக போராடுவதா, அல்லது முஸ்லிம்களா இஸ்லாமா என்று இஸ்லாத்தை பாதுகாக்க முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுவதா? அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். படைச்ச ரப்பு அவன் தந்த உயிர், அவன் தந்த பொருள், அவன் தந்த கல்வி எல்லாம் அவன் தந்தது. லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்ள், 7 வானங்கள் பூமியின் ஆட்சியாளன். அவனுக்கு பொருத்தமாக முடியுமானவரை நடைமுறைப்படுத்துவோம். அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொண்டால் அவ்வளவுமே போதுமானது. உலகத்தில் அழிந்தாலும் மறுமையில் சந்தோஷமாக இருப்போம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் இவற்றை புரிந்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. இறுதியாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மறுமலர்ச்சி உருவாக வேண்டும் என்றுதான் நாங்களும் பல முயற்சிகள் செய்கிறோம். அந்த அடிப்படையில் நேர்வழி என்ற ஒரு மாத சஞ்சிகையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அவற்றை ஒவ்வொரு வீட்டிலும் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் கொடுங்கள், படிக்க வையுங்கள். பெண்களுக்கான ஆக்கங்கள், ஆண்களுக்கான ஆக்கங்கள், மார்க்க அறிவுரைகள், வெறுமனே ஒரு சிறு பணத்தொகை, அது சொந்த வியாபாரம் அல்ல, இஸ்லாமிய பணிக்காக செய்யப்படுவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக செய்வது. அதை எடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் குடியுங்கள். பயான் சீடிகளை போட்டு 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 பட சீடிகளுக்கு பயிலாக மாற்றுங்கள். அப்போது எல்லோரும் பயான்களை கேட்க தொடங்கிவிட்டால் படச்சீடி கடை தானாகவே போய்விடும். அவற்றை அழிப்பதற்கென்று முயற்சி செய்ய தேவையில்லை. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்த ஒரு சமூகத்தை வீட்டில் உருவாக்குவோம். அல்லாஹ் பேசி எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாம் பேசியதிலே யாரையாவது சுட்டிக்காட்டணும் என்று பேசவில்லை. குறிப்பாக எந்த ஒரு டிபார்ட்மெண்டையும் குறிப்பாக சுட்டிக்காட்டணும் பேசவில்லை. என்றாலும் பிழைகள் நடக்கின்றது என்ற நிலையில் சொல்லப்படுகின்ற இடங்களிலே பிழை இல்லாமல் வருவதற்காக அறிவுரைகளை சொல்கிறேன். ஏற்றுக்கொள்வோம், நல்லபடி நடந்து கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக்கும்.